சார் நான் ரவுடி இல்லை சார். நாங்க ரவுடி இல்லை சார். சார் இன்னைக்குள்ள இளைஞர்களோட பர்ஸ்ல பணம் இருக்குதோ இல்லையோ, மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட படம் இருக்கும். இல்ல குடும்பத்துல பாசம் வச்சிருந்தா பெத்த அப்பா அம்மாவோட படம் இருக்கும். நீங்க என்னன்னா ஏன் போட்டோ வச்சிருக்கீங்க? வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் சார். அந்த லட்சியம் அரசியலா இருந்தா மகாத்மா காந்தியுடைய போட்டோ வச்சிருப்பான். அதுவே சமூக சேவையா இருந்தா அன்னை தெரசாவுடைய போட்டோ வச்சிருப்பான். பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தா பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாமுடைய போட்டோ வச்சிருப்பான். அவங்கள போலவே உங்களையும் ஒரு லட்சிய புருஷனா நினைச்சதாலதான் சார் நாங்க உங்க போட்டோ வச்சிருக்கோம். நாங்க மட்டும் இல்ல சார், இந்த நாட்டுல போலீஸ் ஆபீசரா வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞனும் உங்க போட்டோ தான் வச்சிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தான் சார் இங்க தலைவராகவே நினைச்சிருக்கோம். வழிகாட்டுறதுக்கு நம்ம நாட்டுல தலைவர்களே எல்லாம் போயிட்டாங்க. அரிசி பஞ்சமும் தண்ணி பஞ்சம் மாதிரி தலைவர்களுக்கு பஞ்சமாயி போச்சு. அதனால உங்களை மாதிரி நேர்மையான அதிகார தலைவராக ஏத்துக்கிட்டு போலீஸ் வேலையில சேரணும்னு செலக்ஷனுக்காக வந்திருக்காங்க. உங்களை பார்த்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மோதிர கையால குட்டுப்படணும்பாங்க, குத்துப்பட்டு வந்து நிக்கிறாங்க. ரஹீம், முரளி, செந்தில், பாண்டியன் அவன் என் கூட பிறந்த தம்பி. இவங்க எல்லாம் என் கூட பிறக்காத தம்பிங்க. வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நான் எப்பவுமே பக்கபலமா இருப்பேன். உங்க லட்சியம் நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் எசக்கி முத்து பாண்டியன், அண்ணன் எசக்கி முத்து பாண்டியன், செக்கட்டி சிங்கம். போன போதும் 5 நிமிஷம் காத்துங்க. அண்ணன் எசக்கி முத்து பாண்டியன், அதுக்குள்ள நிப்பாட்டிட்டாங்க. நாம இந்த சென்னைக்கு தான் புதுசு, தெற்கையெல்லாம் நமக்கு தான் மவுசு. அங்கெல்லாம் இந்த போலீஸ்காரங்கிட்ட நாம பர்மிஷன் அட்மிஷன் இப்படி வாங்குறதே கிடையாது. பசங்க போஸ்ட் ஓட்டினா போதும், போலீஸ்காரன் வீடு தேடி அடிச்சு பிடிச்சிட்டு வந்துடுவான். நம்ம ரேஞ்சே அப்படி. போன வருஷம் காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல என் ஜாதிக்கார பைய காலை விட மிதிச்சிட்டான்னு 15 பஸ் எரிச்சிட்டோம்ல. மதுரையில என் பயலுக்கு ஏதோ பொண்ணுகிட்ட கசுமுசா பண்ணிருக்கானுங்க. அவ பெரிய கற்பு கசி மாதிரி காரி துப்பிட்டா. அவ்வளவுதான், அவன் இருந்த ஏரியாவே எரிச்சு பசுமாக்கிட்டோம்ல. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் ஊர்வலத்துல பெரிய கலவரமாகி 20 பேருக்கு மேல இறந்த நாள் கொண்டாட வச்சிட்டோம்ல. நாம சிங்கம்ல, சிங்கம். நம்ம நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்த். அப்படித்தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அங்க இம்புட்டு செல்வாக்க வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து ஏன் பேரணி நடத்துறேன்னு கேக்குறீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நானே சொல்லிடுறேன், இப்போ எல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்க வெறும் சூட் கேஸ வாங்கிட்டு எவனுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்ல. டைரக்டா சீட்டு கேட்டு வாங்கிடுவோம்ல. ஆளுங்கட்சிக்காரு 3 சீட்டு தாரேன்னா, எதிர்கட்சிக்காரு 4 சீட்டு தாரேன்னா, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன நக்கா வலிக்கிறது? 10 சீட்டு வேணும்ல, எனக்கு 10 சீட்டு வேணும். எப்படி கொடுப்பான்? என் பவரை காட்டினா தானே கொடுப்பான். அதுக்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம், பேரணி, ஊர்வலம் எல்லாமே. கமிஷனர், உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நம்ம கூட்டத்துக்கு வர்ற பயிலுவோம் எல்லாம் காட்டு மிராண்டி பயிலுவோம். அப்படித்தான் நானே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். உன்னால எம்முட்டு முடியுமோ அம்முட்டு போலீஸை கொண்டாந்து குமிச்சிரு. எங்க பாதுகாப்புக்கு இல்ல, உங்க ஜனங்க பாதுகாப்புக்கு தான். அப்புறம் வெறும் சட்டி போலீஸா போட்டுருப்பா. நீ பாட்டுக்கு பொம்பளை போலீஸை போட்டுறாத. அப்புறம் குட்டி நல்லா இருக்குன்னு பசங்க எட்டி பிடிச்சி சிட்டி சின்ன அவனமாயிர போது.
உங்க ஜாதியில எத்தனை சங்கம் இருக்கு? என்ன சேர்த்து 6. நீங்க பிறந்த ஜாதியவே ஒற்றுமையா வச்சுக்க துப்பு இல்ல. நீங்க எல்லாம் இன ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடுறீங்க. உன் ஜாதி ஓட்ட அரசியல் கட்சிக்கு விக்கிற புரோக்கர் மாமா நீ. உனக்கெல்லாம் தலைவர் பட்டம். ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து மக்களுக்காக பாடுபட்ட எல்லா மக்களாலும் மதிக்க வேண்டிய, வணங்க வேண்டிய புனிதமான தலைவர்களுக்கெல்லாம் கேவலம் ஓ சுயலாபத்துக்காக அவங்களுக்கு ஜாதிங்கிற சாயத்தை பூசி சிலை வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம். அந்த சிலையை நீங்களே உடைப்பீங்க, அது உடைஞ்சதுக்கு ஒரு போராட்டம். ஏய், ஏண்டா இப்படி கலவரம், வன்முறை, தீவிப்பு நாட்டையே சுடுகாடு ஆக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நம்ம நாடு எப்ப சுதந்திரம் அடைச்சு தெரியுமாடா? தெரியாது. நம்ம நாட்டுல எத்தனை மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு ஜனத்தை வேணாலும் தெரியுமா? தெரியாது. ஏண்டா இந்த நாட்டோட வரலாறு தெரியாது, பூகோளம் தெரியாது, கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே தெரியாத புறம்போக்கு நீ. நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்தா. ஏய், உன்ன சொல்லி தப்புலடா. நீ ஜாதி பேர சொல்லி கையை தூக்குனப்பவே லோக்கல் கான்ஸ்டபிள் உன் கையை முறிச்சிருந்தானா இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள உட்கார்ந்துகிட்டு பஸ்ஸ உடைச்சேன், குடிசை ஏறிச்சேன்னு பட்டியல் போட்டு சொல்லி இருக்க மாட்டா. ஆமா, என்ன சொன்ன? குட்டி நல்லா இருந்தா எட்டி பிடிப்பியா? போடுறா, எழுத்து போடுறா. இதுல என்ன எழுதி இருக்கு? ஆயுதம் கடத்தின, பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கிராமத்தையும் குண்டு வீசி எரிச்சேன், கள்ளச்சாராயம் காய்ச்சி 200 பேர் சாகிறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன், அத சுய நினைவோடு ஒத்துக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. எழுத்து போடு. இனிமே ஜாதி ஊர்வலம், மத ஊர்வலம்னு எவனாவது கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி வந்தீங்க தொலைச்சிருவேன். தொலைச்சு. எஸ் சார். எஸ் சார். ஜாதி சங்க தலைவர் எல்லாம் மரியாதை அனுப்ப வேண்டாம். இந்தாங்க உங்க சால்வ, புது சட்டை. தோல் மேல கை போடுறான். போடுறோம். சரி சரிடா, வா. நீங்க ஒரு ஜாதி சங்க தலைவர், நான் ஒரு கமிஷனர். நீங்க எல்லாம் அடிக்கடி இங்க வரணும். உங்களுக்கு எல்லாம் சேவை செய்ய தான் நான் இங்க இருக்கேன். புரியுதா? இனிமே கலவரம், போராட்டம் இறங்குன நீ கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை வச்சு உன்ன கம்பி என்ன வச்சு. எங்க தலைவர் வாழ்க! எங்க தலைவர் வாழ்க! வெற்றி வீரன் வாழ்க! அஞ்சால சிங்கம் வாழ்க! அஞ்சால சிங்கம் வாழ்க! எங்க தலைவர் வாழ்க! வெற்றி வீரன் வாழ்க! எங்க தலைவர் வாழ்க! வெற்றி வீரன் வாழ்க! அண்ணன் சாமிக்கண்ணன் வாழ்க! அண்ணன் அத்தமா கேட்டுங்கடா. வாங்கி கொடுத்த பிரியாணி பத்தலையா? சாமிக்கண்ணன் வாழ்க! அண்ணன் சாமிக்கண்ணன் வாழ்க! அண்ணன் சாமிக்கண்ணன் பெண்ணாடி சிங்கமே பங்காளி. ஆமா, இந்த போலீஸ்கார பையனும் அட்டூழி தாங்க முடியலையே. நாம ஊர்வலம் நடத்துவோம், கூட்டம் போடுவோம், அடிதடியா பண்ணுவோம்யா. அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? ஆமா, நீங்க ஊர்வலத்துக்கு பர்மிஷனா? ஆமா ஆமா, நீங்க வாங்கிருப்பீங்க. ஆனா நம்ம ரேஞ்சே வேற. மறியல்ல மெட்ராஸ் சிட்டி அல்லகல படுத்திட மாட்டேன். அப்பதானே நம்ம பவர் தெரியும். ஆனா ஒண்ணு பங்காளி, இந்த கமிஷனர் பையன் மட்டும் எனக்கு பர்மிஷன் இல்லன்னு சொல்லட்டான். அவன் குடிச்ச தாய்ப்பால்லாம் வாந்தி எடுக்க வச்சிட மாட்டான். வேடிக்கைய பாரு, வேடிக்கைய பாரு. வர்த்தா கலக்கிடுறா. டேய், நீங்களா இங்கே அமைதியா இருங்க, நான் அதோ வந்துடுறேன். போங்க தலைவா, வெற்றி நமது. போரே போ போ. கதை முடிஞ்சது. செத்தா மொட்டைக்கு ஆப்படிக்க போறான். ஐயோ சாமி, ஐயோ ஐயோ வேணாம், ஐயோ ஐயோ அம்மா அம்மா, ஐயோ 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 அப்பா, ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ. சொல்ல கை போடுறான். போடுறான். சரிடா, வா. நீங்க ஒரு ஜாதி சங்க தலைவர், நான் ஒரு போலீஸ் கமிஷனர். நீங்க இங்க அடிக்கடி வரணும். உங்களுக்கு சேவை செய்யத்தான் நான் இங்க இருக்கேன்.
புரியுதா? நீங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டீங்க, அதனால உங்களை சரிவர கவனிக்க முடியல. உங்க ஆளுகெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுங்களா? நலந்தானா என்ன அடிச்சானா? வச்சு எடுத்துட்டானா? அம்மா பழம் கக்கி இருப்பிய. அங்க எப்படி? இங்கேயும் அதேதான். அடி பின்னிட்டானா? ஆமா, எலும்பெல்லாம் எண்ணிருப்பானே. சார், ஒரு மாசமா தீவிரமா விசாரணை பண்ணி பார்த்தோம். வாசிம் கான பத்திர உண்மைகள் எதுவும் தெரிஞ்சுக்க முடியல சார். அவனை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பேசாம அவனை சிபிஐ கிட்டே ஒப்படைச்சிருவான். நோ 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 நோ. உலகமே தேடிட்டு இருக்கிற ஒரு கிரிமினலை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழம் பிடிச்சிருக்கான்றது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெருமையான விஷயம். வசீம் கான்ற இன்டர்நேஷனல் கிரிமினலை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது நம்மளையே டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை நியமிச்சு இந்த கேஸை நம்மளே டீல் பண்றது நல்லது. வாசிம் கான பிடிச்சி நம்ம தமிழ்நாட்டு போலீஸுக்கே பெருமை தேடி தந்தது மிஸ்டர் வல்லரசு தான். இந்த கேஸ் அவர்கிட்ட ஒப்படைச்சா சரியா இருக்கும். மிஸ்டர் வல்லரசு, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை சார். ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு கைதிக்கு தண்டனை கொடுக்கறது அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து மனம் திருந்துறதுக்காக கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தான். ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுதே தாதாக்களாவும் ரவுடிகளாவும் தான் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. கோஷ்டி சேர்ந்து ஒரு நேர்மையான ஜெயில் அதிகாரியை தீ வச்சு கொளுத்துற அளவுக்கு மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில வாசிம் கான் மாதிரி ஆளுங்களை வச்சு விசாரிச்சா அவனால பல பெரிய பிரச்சனைகள் உருவாகும். அதனால அவனை தனி ஜெயில வச்சு விசாரிக்கணும். அது மட்டும் இல்ல, நான் கேட்கிற அதிகாரிகளை எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சார். ஓகே, யூ ப்ரொசீட். தேங்க்யூ சார். ஹலோ, மாணிக்கம் ஹியர். ஓவர். எல்லாம் ரெடியா? எவ்ரிதிங் இஸ் ரெடி சார். ஓவர். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க மாணிக்கம்? நல்லா இருக்கேன் சார். இந்த விஷயத்துக்காக என்ன ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா பண்ணிட்டேன் சார். எவ்வளவு பெரிய அதிகாரினாலும் சரி உங்க பர்மிஷன் இல்லாம அலோவ் பண்றது இல்ல சார். நம்ம கேம்புக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள்லாம் கூட இந்த டிவியில நல்லா தெளிவா தெரியும் சார். வாஷிங் கானோட சின்ன அசைவு கூட இது மூலம் ஃபாலோ பண்ணலாம் சார். உள்ள போலாமா சார்? யா. இந்த லிமிட்டுக்கு மேல நீங்க மட்டும் தான் உள்ள போகணும். எந்த பொருள் உள்ள போய் வெளியே வந்தாலும் தரவா செக்அப் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க ஆயுதம் எல்லாம் இவனை பாதுகாக்கிறதுக்காக தான். உங்களால அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அவனே உங்க கோபத்தை தூண்டி விட்டா கூட அவசரப்பட்டு நாகர்கோவில் மார்க்கெட்ல ரவுடியோட கையை பிச்ச மாதிரி பிச்சிடாதீங்க. வெல்கம் மிஸ்டர் வல்லரசு, வெல்கம். என்ன விசாரிக்க ஸ்பெஷல் ஆபீசர் டாய்ட் செக்யூரிட்டி டோட்டல் வேஸ்ட். எங்கிட்ட இருந்து எந்த தடையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும். ஓ அதிகாரம் இந்த ஏரியா வரைக்கும் தான். பட் ஏன் அதிகாரம் இந்த உலகத்தோட கடைசி எல்லை வரைக்கும். அது நேத்து வரைக்கும் தான். இனிமே உனக்கு எல்லை மட்டும் இல்ல, எல்லாமே இந்த 4 சவத்துக்குள்ளதான். நீ ஒரு சாதாரண போலீஸ்காரன்.
சர்வாதிகாரி இல்லே. உனக்கு இருக்கிற அதிகாரத்தை விட வாசிம் கானுக்கு இருக்கிற மேன் பவரும் மணி பவரும் அதிகம். இப்போ நினைச்சா கூட நான் தப்பிச்சு போக முடியும். வாசிம் கான், இது சாதாரண ஜெயில் இல்ல, என் பாதுகாப்புல இருக்கிற கோட்டை. என்னோட இருக்கிறவங்கெல்லாம் கொள்கைக்காக தமிழ் மண்ணையும் தாய் நாட்டையும் காக்க இருக்கிற கூட்டம். இவங்களை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஐ கேன், என்னால எதுவும் செய்ய முடியும். ஓம் பாதுகாப்புல இருந்துகிட்டே இந்தியாவோட பாதுகாப்பை சிதறடிக்க முடியும். இங்க பணத்துக்காக நாட்டைய காட்டி கொடுக்கிற கூட்டம் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இந்த நாட்டுக்காக உயிரிய கொடுக்கிற கூட்டம் கோடிக்கணக்கில் இருக்குடா. ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம, போட்டுக்கு துணி இல்லாம, இருக்க இடம் இல்லாம இருந்தா கூட உன் மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்கடா. நீ மட்டுமில்லடா, உன் மாதிரி எத்தனை லட்சம் பேர் வந்தாலும், எத்தனை கோடி பிரச்சனையை உருவாக்கினாலும் இந்தியாவையும் இந்தியாங்கிற உணர்வையும் அழிக்க முடியாதுடா. உங்களை பத்தி தெரியாதா? என்ன பெரிய இந்தியன் ஆட்சி கையில இருந்தாலே கோடி கோடியா சம்பாதிச்சுக்குவீங்கோ. அவங்கள தட்டி கேட்கணும்னா உண்ணாவிரதம் இருப்பீங்கோ, கொடி புடிச்சு ஊர்வலம் போவீங்கோ, அகிம்சன்வீங்கோ, சமாதான சமத்துவன்பீங்கோ, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் புலம்பீங்கோ. देखो एक दिन हम इंडिया को टुकड़े टुकड़े करेंगे. இந்த நாட்டை நாங்க சுடுகாடா மாத்தாம விட மாட்டோம். அப்படி நான் செய்யல, मेरा नाम वासिम खान नहीं. என் பாதுகாப்புல இருக்கிற கைதிங்கிற ஒரே காரணத்துக்காக தாண்டா உன்னை உயிரோடு விட்டு வைக்கிறேன். கார்கில் போர் கத்து கொடுத்தது மறந்து போச்சா உங்களுக்கு? இத பார், எங்களுக்கு அகிம்சையும் தெரியும், அணுகுண்டு வெடிக்கவும் தெரியும். காந்தி பிறந்த இதே நாட்டில்தான் சுபாஷ் சந்திர போஸும் பிறந்திருக்கார். நான் காந்தியா நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் இனிமே நீ நடந்துக்கிறது தான் இருக்கு.